நான் ஏன் கென்னடி மலேசியாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்? முதல்ல நீ எதுக்காக போகிறன்னு ஒரே ஒரு காரணம் சொல்லு. என் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்தியாவில் இருக்காதுன்னு சொல்கிறியா? இல்லைடா, அனாதையாகவே வாழ்ந்துட்டேன். ஏதோ எனக்கும் சொந்தம் இருக்கு, அதுவும் வான்னு கூப்பிட ஆள் இருக்குன்னு தெரிஞ்சதும் போகணும்னு மனசில் தோணிருச்சு. அப்போ நீ போகிறதுன்னு முடிவு பண்ணிட்ட? எஸ். ஒன்று இந்தியாவில் அரசியல், இல்லை மலேசியாவில் மேல் படிப்பு, சொத்து, சொந்த பந்தம்னு செட்டில் ஆகலான்னு பார்க்குறேன். என்னோட நெருங்கிய நண்பன்றதால உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். அரசியலா மலேசியாவா, நீயே டிசைட் பண்ண. இங்கே இருக்க அரசியல் தெரிஞ்ச ஆபத்து, மலேசியாவில் ஒன்று வச்சு நடக்க போகிறது தெரியாத அரசியல். ரெண்டுலேயுமே எனக்கு உடன்பாடு இல்லை. அப்போ நானே டிசைட் பண்ணுறேன். ஐ எம் ஃப்ளைங் டு மலேசியா. கணேஷ், உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் இருக்காரா? தேடாமே இருக்காரான்னு கேட்குறவனுக்கு பேர் தாண்டா பகுத்தறிவுவாதி. கடவுள் எங்கே இருக்காருன்னு சொல்ல, உனக்கு தான் தெரியுமே. எங்கேயும் இருக்கார். அப்புறத்துக்கு சர்ச்சுக்கு வர? எல்லா இடத்துலையும் இருக்காரு. காற்று எல்லா இடத்துலையும் இருக்குடா, அப்புறத்துக்கு ஃபேனை போடுறோம் உணர்றதுக்கு. தபர், நான் அடிப்பட்டவன், நீ கேள்விப்பட்டவன். என் வழி உனக்கு புரியாது. நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ, எனக்கு என்னமோ இப்போவும் இது நல்லதுக்குன்னு படலை. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இங்கே நடந்த மாதிரி நடுத்தருக்கு வந்து நின்னா உன்னை காப்பாற்ற அங்கே கடவுள் கூட வர மாட்டார். என் முன்னாலே வந்து நின்றுடாத. கென்னடி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா. நீ பொறாமையில் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னை பிரிய முடியாமல் பேசுறேன்னு எனக்கு புரியுது. என்னை விஷ் பண்ணு, பிளஸ் பண்ணு. சேலஞ்ச் மட்டும் பண்ணிடாத. பிகாஸ் ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இன் மை லைஃப். இது மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27. அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நீ எங்களுக்கு மட்டும் இல்லை, உன்னை மலேசியாவுக்கு கூட்டு வந்த கடவுளுக்கே துரோகம் செய்கிற. என்ன இங்க உங்க மூலமா கூட்டிட்டு வந்ததே கடவுள் நீங்க சொன்னா, என்ன இங்க இருந்து போயிடுன்னு நேரடியாவே சொன்னதே ஏன் அங்கிள் பைத்தியமா நினைக்கிறீங்க? நீ இந்தியாவுக்கு போன திரும்பவும் அனாதையா பிச்சை தான் எடுப்ப. விநாச காலே விபரீத புத்தின்னு வேதம் சொல்லுது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் படிச்ச வேதம் பைபிள் சொல்லுது.